ஒட்டுமொத்த இந்தியாவுக்காக பாரதிய ஜனதா கட்சி அரசு திட்டங்களை வகுக்கவில்லை. ஹிந்தி பேசக்கூடிய 11 மாநிலங்களுக்காகவே பாரதிய ஜனதா கட்சி அரசு செயல்படுகிறது அப்படின்னு முன்னாள் நிதியமைச்சர் சிதம்பரம் சென்னையில் நடந்த ஒரு கூட்டத்தில் பேசியிருக்கிறாரு. அரசு மேலே ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாரு. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றதே இந்த 11 இந்தி பேசும் மாநிலங்கள்னால தான். அதனால் அவர்களுடைய கவனம் முழுக்க அந்த மாநிலங்களை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்வதற்கான முயற்சிகளிலே இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அவருடைய அந்த விமர்சனத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முற்றிலுமாக நிராகரிக்கிறேன். அதுவும் மிக மோசமான ஆட்சியை ஒரு 10 ஆண்டுகள் நடத்திவிட்டு இன்று சிதம்பரம் போன்றவர்கள் அவர்கள் மீதே குற்றச்சாட்டு, அவர்கள் மீது குற்றச்சாட்டு, அவர் மனைவி மீது குற்றச்சாட்டு, ஊழல் குற்றச்சாட்டு, இவையெல்லாம் தாங்கிக் கொண்டு ஒரு ஆட்சியை இப்படி விமர்சனம் செய்வது இந்த நாட்டிற்கே நல்லதல்ல. இன்னொன்று, அவர் கலவரங்களையும் பற்றி பேசுகிறார். இப்படியே இந்த நாட்டில் பிரிவினை விதைகளை அவர் மக்கள் மறந்திருந்தாலும் அதை விதைத்து 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 தமிழகத்தில் எந்த விதத்திலும் இந்தி திணிக்கப்படவில்லை என்பது மட்டுமல்ல, ஹிந்தி பேசும் மாநிலங்களுக்கு மட்டுமே திட்டங்கள் என்று சொன்னால் அந்த அளவிற்கு அவர் எந்த உதாரணத்தையும் சொல்லிவிட முடியாது. இவர்கள் வேண்டுமானால் ஆட்சி செய்யும் பொழுது மாநில அரசுகளிடம் பாராபட்சமாக நடந்து கொண்டார்கள். தமிழக அரசு மட்டுமல்ல, 9 மாநில முதலமைச்சர்கள் ஒரே நேரத்தில் மாநில மத்திய அரசுகள் மிக மோசமாக நடந்து கொள்கிறது என்பது மட்டுமல்ல, மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் காங்கிரஸ் ஆளாத மாநிலங்களில் நடந்து கொள்வது என்று 9 மாநில முதலமைச்சர்கள் ஒரே நேரத்தில் குற்றம் சாட்டப்பட்ட அரசை சார்ந்த இவர் இன்று இப்படிப்பட்ட விவரங்களை சொல்வது மட்டுமல்ல, காங்கிரஸை இங்கே தனது மகனை முன்னிறுத்துவதற்காக அப்படி ஒரு கூட்டத்தை கூட்டிவிட்டு இப்படி பேசுவது நல்லதல்ல என்பது மட்டுமல்ல, மக்கள் இவர்களை எல்லாம் நன்றாக அடையாளம் கண்டு வைத்திருக்கிறார்கள். சிதம்பரம் அவர்கள் பேசுவதில் எள்ளளவும் உண்மையில்லை என்பது மட்டுமல்ல, இந்த நாட்டின் வளர்ச்சி திட்டங்கள் மீது மக்களின் கவனம் சென்றுவிடப் போகிறது, தன் மீது உள்ள ஊழல் குற்றச்சாட்டின் மீது மக்களின் கவனம் சென்றுவிடப் போகிறது என்பதை திசை திருப்புவதற்காக இத்தகைய தகவல்களை அவரின் உள்மனதிற்கே தெரியும் அவர் சொல்வது அப்பட்டமான பொய். ஒரு 11 மாநிலங்களுக்காக ஒரு அரசு செயல்பட்டா திரும்ப மக்களை எப்படி அதால சந்திக்க முடியும்? இந்தி பேசக்கூடிய மாநிலங்களுக்காக இந்த அரசு செயல்படுகிறது அப்படின்னு சொல்றதுல என்ன லாஜிக் இருக்கு? அவருடைய வாதத்தின் பின்னால் ஏதேனும் நியாயம் இருக்கா? நிச்சயமா இருக்கு. அவர் சொன்னது 100க்கு 100 விழுக்காடு உண்மை இருக்குது. என்னன்னா, ஆர்எஸ்எஸ் என்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய தாய் அமைப்பினுடைய கோட்பாட்டு அழுத்தத்திலிருந்து தான் இந்த அரசு இயங்கி கொண்டிருக்கிறது. முழுக்க முழுக்க வெறும் இந்தி பேசுகிற மாநிலங்கள் இருக்கக்கூடிய வாக்கு வங்கி என்பது ஒரு புறம் இருக்கிறது. வாக்கு வங்கியும் அவர்களுக்கு முக்கியம். இன்றைக்கு அந்த மாநிலங்கள் தான் அவர்கள் அதிகமாக வென்றிருக்கிறார்கள். மற்ற மாநிலங்களில் அவர்களால் பெர்ஃபார்ம் பண்ண முடியலை. அந்த அடிப்படையில் பார்த்தாலும் கோட்பாட்டு அடிப்படையில் ஆர்எஸ்எஸ் முன்வைக்கிற திட்டங்களை இவர்கள் முன்னெடுத்து செல்கிறார்கள். இந்தி சமஸ்கிருத திணிப்பு என்பது மிக தெளிவாக ஆர்எஸ்எஸ் அஜெண்டா. சகோதரி அவர்கள் சொன்னார்கள், நான் முடிச்சிடறேன். இந்தி என்பது இந்தியா என்பது கோல்வால்கர் முன்வைத்த தத்துவம். அந்த தத்துவத்தின் அடிப்படையில் இன்னைக்கு அவர்கள் அதை செயல்படுத்துகிறார்கள். இந்தி பேசாத மாநிலங்களுக்கு இந்த அழுத்தம் இல்லை என்று சொன்னார் சகோதரி அவர்கள். இப்படி இவர்கள் சொல்லுகிறார்கள் ஒரு பக்கம். ஆனால் நடைமுறை என்னன்னு பார்க்கணும். இதே நிகழ்ச்சியில நான் ஒரு குறிப்பு எடுத்து காட்டியிருக்கேன். இதற்கு முன்னாடி தமிழ்நாட்டில் வந்த 2 பத்திரிகைகளில் மத்திய அரசு அமைச்சகம், ரயில்வே அமைச்சகம் விளம்பரம் கொடுத்தார்கள். ஆங்கில பத்திரிகையில் ஆங்கிலத்தில் கொடுத்தார்கள், தமிழ் பத்திரிகையில் இந்தியில் கொடுக்கிறார்கள். அப்ப அதற்கு ஒரு வாரத்திற்கு முன்னாடி தான் இது தமிழ் பேசாத மாநிலங்களுக்கு இந்தி பேசாத மாநிலங்களுக்கு பொருந்தாது என்று சொன்னார்கள். இப்படி அறிவிப்பு ஒன்றும் நடைமுறை வேறொன்றுமாக செய்வதன் பின்னணி என்ன? தமிழ் பேசுகிற மாநிலத்தில் இந்தியில் விளம்பரம் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? இப்ப இந்தி பேசுகிற மாநிலங்களில் நீங்கள் கொடுத்தால் அதுல பொருள் இருக்க முடியும். அப்போ நீங்கள் திணிக்கிறீர்கள் என்று நாங்கள் இதன் மூலமாக தான் சொல்கிறோம். திணிப்பது என்பது இதுதான். இல்ல இதுல ஆர்எஸ்எஸ் இழுப்பதில் நான் வன்மையாக கண்டிக்கிறேன். ஆர்எஸ்எஸ் கோட்பாடு இந்த நாட்டில் உள்ள தாய்மொழிகளை நீங்கள் மதிக்க வேண்டும். அப்படி பார்த்தா முந்தைய ஆட்சியில மரியாதைக்குரிய அழகிரி அவர்கள் தனக்கு ஆங்கிலமும் இந்தியும் வராது என்று தமிழில் பேச உரிமை கேட்டபோது கொடுக்கப்படவில்லை. ஆனால் நிர்மலா சீதாராமன் தமிழில் பேசினார், அது ஊக்குவிக்கப்பட்டது. ஆக நாங்க தாய்மொழிக்கு மரியாதை கொடுக்கிறோம் என்பது மட்டுமல்ல, இங்கே கூட சர்க்குலர் வந்தது, அது இந்தி பேசும் மாநிலங்களுக்கான சர்க்குலர் என்று. நீங்க எப்படி உங்க மாநிலத்துல தமிழை நீங்கள் கொண்டாடுங்கள் என்று சொல்வதை போல இந்தி பேசும் மாநிலங்கள் இந்தியை கொண்டாடுங்கள், உங்க தாய்மொழியை கொண்டாடுங்கள் என்பதுதான் தாற்பயமே தவிர இவர்கள் சொல்வதை போல இப்படி பிரித்து மொழி அரசியல் பண்ண வேண்டிய அவசியம் பாரதிய ஜனதா கட்சிக்கு இல்லை என்பதை மிக தெளிவாக நான் சொல்றேன். அதே மாதிரி இந்த விளம்பரங்கள் இவையெல்லாம் பார்க்கும் பொழுது மத்திய அரசிட சில கொள்கைகளுக்கு அப்படி நம்ம ரேடியோ திருப்பும் பொழுது நீங்க பாத்தீங்கன்னா ஹிந்தியில விளம்பரம் வருது.
அங்கே இருந்து கொடுக்கும்பொழுது நம்ம தமிழகத்தில் அப்படி ஒரு விளம்பரம் வருது. நான் எனக்குள்ள ஒரே ஒரு கோரிக்கை தான், இவ்வளவு பேசுறாங்களே, தமிழ்நாட்டில் தமிழே தெரியாமல் என்னை போல மருத்துவ கல்லூரியில் உயர் படிப்பு கூட படித்து விட முடியும், அதுக்கு நீங்க என்ன செஞ்சீங்க? ஆக நீங்க இந்தியை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறீர்களே தவிர என் தமிழ் மொழியை கொண்டாடுவதற்கு, முழுமையான உரிமையை பெற்று தருவதற்கு என்ன செஞ்சீங்கன்றதான். இதே கலைஞர்கிட்ட இருந்து எல்லாத்தையும் இது வருதுங்க. ஆனா பல ஆண்டுகள் ஆட்சி செய்தவர்கள் தமிழ் தெரியாமல் ஒருவர் தமிழகத்தில் உயர்கல்வியை முடிக்க முடியாத இந்த நிலையை ஏன் கொண்டு வரவில்லை? ஆக நீங்க அரசியலாக்குகிறீர்கள். இந்தியா பன்முகைத்தன்மை கொண்ட நாடு, பல மொழிகள் இருக்கிறது என்பது உண்மை. ஆக சில சர்க்குலர்கள் வரும் வராது, ஆனா என் நாட்டில், என் தமிழ்நாட்டில் என் மொழியை நான் எந்த அளவிற்கு வளர்க்கிறேன் என்பதுதான் முக்கியமே தவிர நீங்க இதை வைத்து அரசியல் செய்ய ஆரம்பித்தால் அரசியலாகத்தான் போய் கொண்டிருக்கும். அவசியம் எது அரசியல் என்பது முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது எல்லா மொழியையும் வளருங்கள் என்று சொல்கிறோம், இந்தியை வளர்க்காதீர்கள் என்று நாம் சொல்ல வரவில்லை. சமஸ்கிருதத்தை வளர்க்காதீர்கள் என்று சொல்ல உங்களோட பள்ளிகள் போகுதா? அதை நாங்க சொல்றோமா? 22 மொழிகள் அட்டவணையில் இருக்கிறது. நீங்க அந்த 22 மொழிகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஏன் சமஸ்கிருதத்துக்கு மட்டும் ஆரம் கொண்டாடுறீங்க? தமிழ் வாரம் அறிவிங்க. தமிழ்நாட்டில் தமிழை வளர்ப்பது வேறு, மராட்டியத்தில் மராட்டியத்தை வளர்ப்பது. ஆனால் மத்திய அரசுக்கு எல்லா மொழிகளும் ஒண்ணுதான். நீங்க இந்திக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கறீங்க, சமஸ்கிருதத்துக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கறீங்கங்கறத கேள்வி. அப்ப யார் அரசியல் செய்யறார்? அரசியல் செய்வது யார்? நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஒரு மொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதற்கு நிதி ஒதுக்கி அதற்கு சிறப்பு கவனம் செலுத்துவதனால தான் விமர்சனம் வருது. நீங்க எல்லா மொழிக்கும் அதை செஞ்சிருப்போங்க. இந்த விமர்சனம் நம்ம வராது. இவங்க கூட்டணியில இருந்தாங்களே, கூட்டணியில இருக்கும்போது 2011 அந்த சர்க்குலர் வந்தது, என்ன எதிர்ப்பு தெரிவித்தாங்கன்னு சொல்றேன். பாரதிய ஜனதா கட்சியினுடன் விமர்சனம் வருகிறது. இவர்கள் அதே கூட்டணியில், காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கும்போது இதே சர்க்குலர் வந்தது, என்ன எதிர்ப்பு தெரிவித்தார்கள்? ஆக பாரதிய ஜனதா கட்சியினுடன் மொழியை வைத்து அரசியல் செய்கிறார்கள் என்று நான் சொல்றேன். கூட்டணியில் இருக்கும்போது ஒரு வார்த்தை சொல்லவில்லை. மொழி பிரச்சனையை பொறுத்தளவில் எப்போது இந்தி திணிக்கப்பட்டாலும் சரி, சமஸ்கிருதம் திணிக்கப்பட்டாலும் சரி, எதிர்த்தே வந்திருக்கிறோம். நாங்கள் குரல் கொடுத்தே வந்திருக்கிறோம். நீங்க காங்கிரஸ் செய்தாலும் பாரதிய ஜனதா செய்தாலும் எதிர்த்தா வந்திருக்கிறோம். நீங்க இந்திய எதிர்ப்பு போராட்டம்ங்கிறது பாரதிய ஜனதா ஆட்சியிலே கிடையாது, கட்சியே கிடையாது. காங்கிரஸ் செய்தது அதற்கு எதிராக தமிழ்நாட்டில் கொந்தளிப்பு வரலையா? அதை முன்னெடுத்த இயக்கம் திமுக தானே. மாணவரா இருந்து எங்க தலைவர் மிகப்பெரிய போராட்டங்கள் நடத்தி இருக்கிறார். நாங்க கட்சி இல்ல அப்போ, ஆனா களத்துல நின்றுட்டு தான் இருக்கிறோம். அப்போ எதிர்ப்பு என்பது நீங்கள் திணிப்பதனால் வருகிறது. நீங்கள் எல்லா முறையும் சமமா நடத்துங்கள் எங்களுடைய கோரிக்கை. இந்தியை நீங்கள் சிறப்பு கவனம் செலுத்துவதனால தான் பிரச்சனை. கொண்டாடுங்கள் என்று நான் சொல்றேன். எங்க கொண்டாடுறீங்க நீங்க? நீங்க கொண்டாடுங்க. ஒரு வாரம் அறிவிங்க, மத்திய அரசு அறிவிக்க சொல்லுங்க, ஒரு வாரம் அறிவிக்க சொல்லுங்க, தமிழ்நாடு அறிவிக்க சொல்லுங்க. பேசலாம், ஒரு இடைவேளைக்கு அப்புறம் நம்ம தொடர்ந்து பேசலாம்.